நம்முடைய சேனலோட கமெண்ட் செக்ஷனில் வந்து கிறிஸ்தவங்க சில பேர் இந்து கடவுள்களை விட இயேசு கிறிஸ்து சிறந்தவர் அப்படின்னு காட்டுறதுக்காக இந்து கடவுள்கள்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, ஆனால் இயேசு கிறிஸ்து கல்யாணம் பண்ணிக்கல, அவர் அவ்வளவு பரிசுத்தமாக வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாங்க. அவங்களுக்கு பதில் கொடுத்து நான் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தேன். அதில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இயேசு கிறிஸ்துவை நல்லவர்னு இவங்க காமிக்கிறதுக்கு விரும்புகிறாங்க. அதனால் அவர் கல்யாணம் பண்ணிக்கல, இந்து கடவுள்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அவங்களாம் வந்து சுத்தமாக வாழலை, இயேசு கிறிஸ்து சுத்தமாக வாழ்ந்தார்னு இவங்க காமிக்கிறாங்க. இப்போது உண்மையிலே இயேசு கிறிஸ்து நல்லவர்னு இவங்க காமிக்க விரும்பினா இவங்க என்ன பண்ணணும்? மற்ற கடவுள்லாம் பொய் சொன்னாங்க, இயேசு கிறிஸ்து பொய் சொல்லலை அப்படின்னு சொல்லலாம். மற்ற கடவுள்லாம் ஏமாத்தினாங்க, இயேசு கிறிஸ்து யாரையும் ஏமாத்தலை அப்படின்னு சொல்லி அதன் மூலமாக இயேசு கிறிஸ்து பரிசுத்தமானவர், தூயவர், நல்லவர்னு காமிக்கலாம். ஆனால் இவங்க அப்படியெல்லாம் காமிக்காமல் மற்ற கடவுள்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, இயேசு கிறிஸ்து கல்யாணம் பண்ணிக்கல, அதனால் அவர் பரிசுத்தமானவர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, ஏன் வந்து மற்ற கடவுள்லாம் பொய் சொல்கிறாங்க, இயேசு கிறிஸ்து பொய் சொல்ல மாட்டார், மற்ற கடவுள்லாம் ஏமாத்துறாங்க, இயேசு கிறிஸ்து ஏமாற்ற மாட்டார்னு இவங்க சொல்கிறதில்ல? கிறிஸ்தவங்க ஏன் சொல்கிறதில்ல? காரணம் என்னென்னா, பைபிள்லேயே இயேசு கிறிஸ்து பொய் சொல்கிறாருன்னு எழுதியிருக்கு. பொய்யின் ஆவியை அனுப்பி அவர் சில பேரை ஏமாத்துறாருன்னு பைபிளே சொல்லுது. இதை அந்த வீடியோவில் குறிப்பிட்டிருந்தேன். உடனே கிறிஸ்தவங்களுக்கு பதட்டமாயிடுச்சு. என்னடா நம்முடைய கடவுள் இயேசு கிறிஸ்து வந்து பொய் சொல்லி மற்றவங்களை ஏமாத்துறாருன்னு இவர் சொல்கிறாரே அப்படின்னு சொல்லி உடனே என்னை தாக்கி கமெண்ட் எழுதிட்டாங்க. பாருங்கள், ஒருத்தர் என்ன எழுதியிருக்காரு. அவர் சொல்கிறார், "You mentioned that Jesus said lies and he sent a lying spirit to deceive people. Are you confused between Old Testament references and New Testament references, buddy? Stop the lies and please show us where did Jesus lie or use a lying spirit to deceive." இவர் என்ன சொல்கிறாருன்னா, இயேசு கிறிஸ்து பொய் சொன்னார், பொய்யின் ஆவியை அனுப்பி மற்றவங்களை ஏமாத்தினார் அப்படின்னு சொல்கிறீங்களே, பைபிளில் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற காரியங்களுக்கும் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற காரியங்களுக்கும் வித்தியாசம் தெரியாமல் குழம்பி போயிட்டீங்களா? பொய் சொல்கிறத நிறுத்துங்க. எங்கன்னு காமிங்க. பைபிளில் எந்த இடத்துல இயேசு கிறிஸ்து பொய் சொன்னார், பொய்யின் ஆவியை அனுப்புனார்னு எங்கே இருக்குது காமிங்கன்னு கேட்குறார். சரி, இன்னொரு கிறிஸ்தவர் என்ன எழுதியிருக்கார் பாருங்கள். இவர் கேட்குறார், இயேசு பொய்யின் ஆவியை அனுப்பினார் என்று எங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது? பைபிளில் எங்கே அப்படி எழுதப்பட்டிருக்குன்னு கேட்குறார். சரி, பைபிளில் அப்படி எங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் 1 ராஜாக்கள் அப்படின்ற ஒரு புத்தகம் இருக்குது. அதில் 22ஆம் அத்தியாயத்தில் ஒரு ராஜா, அவன் பேர் ஆகாப். அந்த ராஜா வந்து கடவுளுடைய கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவன் இஷ்டத்துக்கு என்னென்னமோ பண்ணுறான். இப்போ அவனை ஏமாத்துறதுக்காக கடவுள் வந்து பொய்யின் ஆவியை அனுப்புனார்னு எழுதப்பட்டிருக்கு. அந்த வசனங்களை திரையில் பாருங்கள். அவனையும் அவனோடு இருந்த தீர்க்கதரிசிகளையும் ஏமாத்துறதுக்காக பொய்யின் ஆவியை இவர் அனுப்புகிறார், ஏமாத்துறார், பொய் சொல்ல வச்சு. இந்த சம்பவத்தை தான் நான் குறிப்பிட்டிருந்தேன், இயேசு கிறிஸ்து பொய்யின் ஆவியை அனுப்பி மற்றவங்களை ஏமாற்றிருக்கார் அப்படின்னு. இதுக்கு தான் இவங்க கேட்குறாங்க, பழைய ஏற்பாட்டில் இருக்கிறதுக்கும் புதிய ஏற்பாட்டில் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் தெரியாது அவங்களுக்கு? இயேசு எங்கே அனுப்பிச்சார் பொய்யின் ஆவியை? வசனத்தை காமிக்க அப்படிங்கிறாங்க. இதுதான் வசனம். இங்கே கர்த்தர் தானே அனுப்புகிறாரு. இயேசு கிறிஸ்து யார்? கர்த்தர் தானே? இல்லைங்கிறீங்களா? கர்த்தர் இல்லைன்றீங்களா அவரை? இயேசு கிறிஸ்து கர்த்தர் நீங்கள் தானே சொல்கிறீங்க. இந்த வசனம் என்ன சொல்லுது? அப்பொழுது கர்த்தர் பொய்யின் ஆவியை அனுப்பினார்னு வசனம் சொல்லுது. இதைத்தான் நான் குறிப்பிட்றேன். அப்போ நல்ல ஒரு விஷயத்தை கவனிங்க. கிறிஸ்தவங்க என்ன நம்பிக்கையில் இருக்கிறவங்களோ அதன் அடிப்படையில் தான் நான் பேசுகிறேன். ஆனால் இவங்க அவங்களுடைய நம்பிக்கையை மறுக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து தான் இங்கே பொய்யின் ஆவியை அனுப்புனார் அப்படின்னு சொல்லி நான் சொல்லும்போது இல்லைங்கிறாங்களே. அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து கர்த்தர் இல்லைங்கிறாங்க, இயேசு கிறிஸ்து கடவுள் இல்லைன்றாங்க. எதுக்கு அப்படி சொல்கிறாங்க? ஏன்னா இயேசு கிறிஸ்துவை நல்லவர்னு காமிக்கிறதுக்கு. அப்போ நல்லா கவனிங்க. இங்கே இயேசு கிறிஸ்து கடவுள்னா அவர் பொய்யின் ஆவியை அனுப்பிச்சு ஏமாற்றிருக்கார், அப்போ அவர் கெட்டவர். இயேசு கிறிஸ்து நல்லவர்னா அவர் கடவுள் கிடையாது. எப்படிப்பட்ட சிக்கலில் வந்து மாட்டிக்கிட்டாங்க பார்த்தீங்களா இவங்க? இப்போ இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த கிறிஸ்தவ தற்காப்பு ஊழியர்கள் இருக்கிறாங்கல்ல, இயேசு கிறிஸ்தவை காப்பாற்றுறதுக்கு, பைபிளை காப்பாற்றுறதுக்கு, கிறிஸ்தவத்தை காப்பாற்றுறதுக்காக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க அவங்களுடைய கடவுள் பொய்யின் ஆவியை அனுப்புனார் அப்படிங்கிறத மறுக்கலை. எதை மறுக்கிறாங்கன்னா, அனுப்புனது இயேசு கிறிஸ்து இல்லைங்கிறாங்க. இயேசு கிறிஸ்து அனுப்பலைன்னா அப்போ யார் அனுப்பிச்சா? கர்த்தர் அனுப்பிச்சார். அப்போ இயேசு கிறிஸ்து யார்? கர்த்தர் இல்லை. சரி, அப்போ இயேசு கிறிஸ்து கடவுள் இல்லைங்கிறத ஒத்துக்குவாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவரை தானே கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க. வாரம் சர்ச்சுக்கு போயிட்டு கூட்டமாக கூடி துதி ஆராதனையெல்லாம் பண்ணி பாட்டு பாடி மகிமைப்படுத்தி கடவுள்னு யாரை கும்பிட்றாங்க? இயேசுவை தான். வீட்டில் இயேசு கிறிஸ்துவை தானே கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க.
அப்போ அவர் கடவுள் அப்படின்னா பழைய ஏற்பாட்டில் பொய்யின் ஆவியை அனுப்பிச்சு ஏமாத்துனது யார்? அது வேற யாரோ அப்படிங்கிறாங்கல்ல. அப்போ இவங்களுக்கு எத்தனை கடவுள்? இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் கடவுள் அப்படின்னா பழைய ஏற்பாட்டில் பொய்யின் ஆவியை அனுப்பிச்சது அவர் தான். இல்லை அவர் அந்த மாதிரியெல்லாம் கெட்ட காரியம்லாம் பண்ண மாட்டார், இயேசு கிறிஸ்து நல்லவர்னு இவங்க சொல்கிறாங்கன்னா இயேசு கிறிஸ்து கடவுள் இல்லைன்னு சொல்லணும். அல்லது பழைய ஏற்பாட்டில் இருந்தது வேறு கடவுள், இயேசு கிறிஸ்து வேறு கடவுள், எங்களுக்கு 2 கடவுள்னு ஒத்துக்கணும். இவங்களுக்கு உண்மையில் 3 கடவுள் இருக்கிறாங்க, பரிசுத்த ஆவியானவர்னு இன்னொரு கடவுள். அது இருக்கட்டும். இப்போதைக்கு இவங்களுடைய இந்த வாதப்படி பார்த்தா குறைந்தபட்சம் 2 கடவுள் இருக்கிறாங்க. அப்புறம் எதுக்கு நீங்கள் மற்ற மதத்தை எல்லாம் கிண்டல் பண்ணுறீங்க? அவங்களுக்கெல்லாம் 1000 கடவுள் இருக்குது, 2000 கடவுள் இருக்குதுன்னு. ஒரே ஒரு கடவுளை கும்பிட்றதா இருந்தால் ஒரே ஒரு கடவுளை தான் கும்பிடணும். உங்களுக்கு குறைந்தபட்சம் 2 கடவுள் இருக்கிறாங்க. 2 கடவுளுமே வேறு வேறு மாதிரி. ஒருத்தருடைய குணம் இப்படி, இன்னொருத்தருடைய குணம் அப்படி. ஒருத்தர் பொய்யின் ஆவியை அனுப்பிச்சு ஏமாற்றுவார், இன்னொருத்தர் அப்படியெல்லாம் செய்ய மாட்டார். சரியா? ஒருத்தர் கெட்ட கடவுள், இன்னொருத்தர் நல்ல கடவுள். இப்படி தானே இந்துக்களும் கடவுள்களை பிரித்து வச்சுருக்கிறாங்க. ஒரு கடவுளுக்கு இந்த குணம், இன்னொரு கடவுளுக்கு அந்த குணம். ஒரு கடவுள் ரொம்ப மூர்க்க குணமுடையவராக இருப்பார், இன்னொரு கடவுள் சாந்தமாக இருப்பார். அப்புறம் என்ன, எங்களுக்கு ஒரே ஒரு தேவன் தான், மற்றவர்களெல்லாம் பல கடவுள்களை வணங்குகிறார்கள், அதனால் எங்களுடைய மதமே சிறந்தது, மற்றதெல்லாம் பொய்ன்னு சொல்கிறீங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுளை வணங்குபவர்கள் தவறான கடவுளை வணங்குறாங்கன்னா நீங்கள் வணங்குறது ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுள். அப்போ நீங்கள் வணங்கிக்கிட்டு இருக்கிறதும் தவறான கடவுள்கள். அப்போ உங்களுக்கே புரியல நீங்கள் என்ன நம்புறீங்கன்னு. அந்த அளவுக்கு உங்கள் மதம், உங்களுடைய பைபிள் உங்களை குழப்பி வச்சுருக்கு. உண்மை என்னன்னே உங்களுக்கே தெரியல. அப்புறம் உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது மற்ற மதங்களையெல்லாம் பற்றி மட்டமாக பேசுகிறது? முதல்ல உங்கள் மதத்தில் இருக்கிற ஓட்டையெல்லாம் பூசுங்க, ஒயிட் சிமெண்ட் வச்சு பூசுங்க. அதுக்கப்புறம் மற்ற மத கடவுள்களோடு ஒப்பிட்டு பார்த்து இயேசு கிறிஸ்து நல்லவரா இல்லையான்னு தீர்மானிக்கலாம்.